வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காசி சீரியல்ல இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி மனோஜ் ஒட்டு கேட்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மகேஷ்னு ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி டிராமா பண்றாங்க. அவங்க பேசி முடிச்சதும் ஒட்டு கேட்டுட்டு இருந்த மனோஜ் படார்னு பாஞ்சு வந்து கட்டில்ல படுத்து ஒரு உருள் உருண்டு கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு போர்வை எடுத்து போத்திட்டு படுக்கிற தூங்குற மாதிரி அவரும் ஆக்ட் பண்றாரு. மனோஜோட நடவடிக்கையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குற ரோஹிணி ரொம்பவே திருப்தியா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, இருடா மவனே, நீ என் வழிக்கு வராமலா போயிடுவ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உள்ளர வந்து கதவெல்லாம் சாத்திட்டு போன் வச்சுட்டு அவங்களும் கீழே படுக்கிறாங்க. ரோஹிணி நிம்மதியா தூங்கிடுறாங்க. ஆனா மனோஜுக்கு தூக்கம் வரல. யார் அந்த மகேஷ்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மனோஜ் திருட்டு போன மாதிரி மெதுவா எழுந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு 2 மொபைலையும் எடுக்கிறாரு. ரோஹிணி மொபைல்ல இருந்து அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அவர் மொபைல்ல போட்டுட்டு இப்பவே கூப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவரு, இல்ல வேணாம், காலையில பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோட மொபைல்ல வச்சுட்டு படுக்க, மனோஜ் செய்யறதெல்லாம் பார்த்து ஒரு கண்ணால சிரிச்சிட்டு இருக்க ரோஹிணி பிளான் சக்சஸ் அப்படின்னு அவங்களும் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில பொழுது விடியுது. விஜயா ஃபேமிலியில கிட்டத்தட்ட எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்குல்லன்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்கப்போ, ரவி அப்படின்னு நீத்து கூப்பிடுற குரல பார்த்து எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பேசிட்டு இருந்த ஸ்ருதியும் மீனாவும் திரும்பி பார்த்துட்டு எழுந்திருக்கிறாங்க. வாங்க நீத்து அப்படின்னு மீனா இன்வைட் பண்ண, அப்பா, ரவியோட ஓனர் வந்திருக்காங்கன்னு முத்து சொல்றாரு. வாமா உள்ளர, அண்ணாமலை கூப்பிடுறாரு. ஸ்ருதி ஒரு சின்ன சிரிப்போட உள்ள வரலான்னு பார்க்க, ஸ்ருதி முறைச்சிட்டே இருக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. எப்படிமா இருக்கன்னு அண்ணாமலை கேட்க, நல்லா இருக்கேன் அங்கிள்ங்கிறாங்க. ரவி எங்கன்னு கேட்க, உள்ளதாம்மா இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிற ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க நீத்து. உட்காருமான்னு அண்ணாமலை சொல்ல தேங்க்யூன்னு உட்காருறாங்க. எதுக்கு அவனை கூப்பிடணும் அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோவமா கேட்க, நான் ரவி கிட்ட பேசிட்டு அப்புறம் ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நீத்து சொல்ல, எங்க கிட்ட பேச என்ன இருக்கு? நீங்க ரவி ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்டோட ஓனர், அவ்வளவுதானே கத்திரிச்சு விட்ட மாதிரி பேசுறாங்க ஸ்ருதி. அதுவும் அவனால எல்லாம் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த நல்ல பேரும் இல்ல, எல்லாம் உங்களால மட்டும்தானே வருது. அவனை ஏதோ சும்மா வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே அப்படின்னு ஸ்ருதி பேச எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க ஸ்ருதிய. ஸ்ருதி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. அடடடடடே, நீயாம்மா அப்படின்னு விஜயா வர, ஆமா ஆண்டி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு டக்குன்னு நீத்து அவங்க காலை தொட்டு கும்பிடுறாங்க. இது போதாத விஜயாவுக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. நல்லாரு நல்லாருமா அப்படின்னு பிளஸ் பண்ணி அவங்களே நீத்துவ தூக்கி விடுறாங்க. எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் கூட நல்லாருமா நல்லாரு, நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணா உன்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு விஜயா ரொம்பவே சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதிக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. ஹலோ, இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, ஏப்பா இப்படி பேசுதுன்னு அண்ணாமலையும் முத்தும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஸ்ருதி, என்னன்னு கேப்போம், நீ உட்காரு அப்படின்னு தன்னோட பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிறாங்க விஜயா. அப்போ ரவி ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. ஹாய் நீத்து, எப்போ வந்தீங்கன்னு கேட்க, இப்பதான் ஒரு குட் நியூஸ் ஒன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு நீத்து சொல்ல, என்ன விஷயம்னு ரவி கேக்குறாரு. ரவி, ரெஸ்டாரண்ட்ல நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களால தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்கப்பவே, டேய் ரவி, ரொம்ப பெருமையா இருக்குடா, ஏங்க கேட்டீங்களா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ரவி சந்தோஷமா எல்லாரையும் பாக்குறாரு. அப்படியே ஸ்ருதிய திரும்பி பார்க்க அவங்க உம்முன்னு நிக்கிறத பார்த்துட்டு அமைதியாயிக்கிறாரு. ரவி, உங்களால என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல ரேட்டிங் வந்திருக்கு, ரெஸ்டாரண்ட்டை நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன்னு என் அப்பாவே பாராட்டினாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ரீசன்ங்கிறாங்க நீத்து. இததான் நான் அன்னைக்கே சொன்னேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணங்கிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏய் ஸ்ருதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேங்கிறாரு ரவி. ரவி, இட்ஸ் ஓகே, ஸ்ருதி கோவப்படுறதுல தப்பில்ல, நான் அன்னைக்கு அப்படி மீன் பண்ணல, என்னோட ஒர்க்கும் இருக்குன்னு தான் சொன்னேன், நான் மட்டும் காரணம்னு சொல்லல. ஒரு பிசினஸ் டெவலப் ஆக எப்போதுமே ஒருத்தர் மட்டுமே ரீசனா இருக்க முடியாது, அப்படிதான் நான் சொன்னேன். மத்தபடி ரவியோட டேலண்ட் எனக்கு நல்லா தெரியும். ரவி, உங்களை நான் ஏதாவது அஃபெண்ட் பண்ணியிருந்தா ரியலி சாரிங்கிறாங்க நீத்து. ஐயோ நீத்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஸ்ருதி அப்படி பேசுனதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல, என்ன ரவி, என்ன நடக்குது, எதுக்கு ஸ்ருதி கோவப்படுறா அப்படின்னு விஜயா கேட்க, அது ஒண்ணும் இல்லம்மா, முடிஞ்சு போன விஷயம் அப்படிங்கிற ரவி ஸ்ருதிய பார்க்க அவங்க இன்னமும் கோவமா தான் இருக்காங்க. எஸ், ஆனா அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்த உங்க வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு நீத்து சொல். என்ன விஷயம் சொல்லுமாங்கிறாரு அண்ணாமலை. அங்கிள், ஆல்ரெடி எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு 4 பிரான்ச் இருக்கு, இப்போ புதுசா இன்னும் சில பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீத்து சொல்ல,
நல்ல விஷயம் தானே நீத்து அப்படின்னு ரவி சந்தோஷமா சொல்ல, அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு நல்லது. நமக்கு என்ன நல்லதுன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதி, நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போற எல்லா பிரான்ச்சுக்குமே ரவியை என்னோட ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு புரியல. மனோஜ் என்ன வேண்டான்னு கேக்குறாங்க. அம்மா, ரவி அவங்க ஹோட்டல் பார்ட்னரா சேர்த்துக்க போறாங்களா அப்படின்னு சொல்ல, விஜயாவுக்கு ஆச்சரியமாயிடுது. அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற, ரவிய பார்ட்னரா ஏத்துக்க போறியான்னு அண்ணாமலை கேட்க, ஆமா அங்கிள் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. அவ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு மனோஜ் கேக்குறாரு. அவரோட டேலண்ட் தான் அவரோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது மட்டும் போதும். அவரு ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்க போறாரு. ப்ராஃபிட்ல அவருக்கு ஷேர் வரும் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாலும் விஜயா முகம் ஃபுல்லா சிரிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருக்கத பார்த்துட்டு நல்ல விஷயம் தாங்க. அவரு திறமைய மதிச்சு பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அவசரப்படக்கூடாது. இத நாங்க எப்படி நம்புறதுன்னு முத்து கேக்குறாரு. ஒய் அப்படின்னு நீத்து கேட்க, அது இல்லங்க, நானும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்த்திருக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து வேலைய வாங்குறதுக்காக ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலையானதுக்கு அப்புறம் காசு வாங்கிட்டு கண்டுக்காம போயிடுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். அதனாலதான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நீத்து ஒரு ஃபைல எடுக்கிறாங்க. நீத்து, என்ன இதெல்லாம்னு ரவி கேட்க, இல்ல ரவி, ஸ்ருதி சொன்ன மாதிரி நான் உங்க டேலண்ட மதிக்காம இல்ல. இன்ஃபேக்ட் உங்க டேலண்ட் இன்னும் டெவலப் ஆனா அது எனக்கும் நல்லதுதான். சோ உங்கள ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீத்து சொல்ல, ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அங்கிள், ஆன்ட்டி, நீங்க 2 பேருமா சேர்ந்து இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி ரவி கிட்ட கொடுத்து சைன் பண்ண சொல்லுங்க. 2 டாக்குமெண்ட் இருக்கு. ரவி கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ரவியோட பிரதர் சொன்ன மாதிரி நான் ஏமாத்திடலாம் மாட்டேன். வாங்கிக்கோங்க அங்கிள் நீத்து சொல்ல, அத ஸ்ருதி கிட்ட கொடுமா. நாங்க ரவிய பெத்தவங்களா இருக்கலாம். ஆனா இனிமே வாழ்க்கையில எடுக்க போற முடிவு எல்லாத்தையுமே ஸ்ருதி கூட சேர்ந்துதான் எடுக்கணும். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கிறாரு அண்ணாமலை. சரின்னு நீத்து சொல்லிட்டு இருக்கப்பவே, தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி வேகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இந்தாங்க அப்படின்னு நீத்து நீட்ட. ஸ்ருதி வாங்காம இருக்கத பார்த்துட்டு, என்னம்மா பாக்குற, நம்ம ரவிய பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கிறாங்க விஜயா. ஆன்ட்டி, ரவிய ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிறதுக்கே காரணமே நான் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியாம்மா, ஸ்ருதி சொல்றது உண்மையான நீத்துக்கிட்ட விஜயா ஆர்வமா கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, அன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட்ல என் சக்சஸ்க்கு ரவி மட்டும்தான் காரணம்னு சொன்னப்போ அது எனக்குள்ள லேசா கொஞ்சம் ஈகோ ஆயிடுச்சு. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஸ்ருதி சொன்னது உண்மைதான். நான் எதுவுமே தெரியாம ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்தேன். எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது ரவி தான். ஸ்ருதி சொன்னது கரெக்ட் தான். அவங்க ஹஸ்பண்ட விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க. ஒரு ஒய்ஃப் அப்படிதானே இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி பேசினத அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க நீத்து. பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ரவி பாக்க, கேட்டுக்கோ அவங்க சொல்றத அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க. கரெக்டா சொன்னீங்க. நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க. பொண்டாட்டி புருஷனை விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு முத்து கேக்குறாரு. லைட்டான வெக்கத்தோட. இன்னும் இல்லன்னு நீத்து சொல்ல, பரவாயில்லையே, கல்யாணம் ஆகாமலே இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வரப்போற புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் நான் யோசிக்கலங்க. இப்போதைக்கு பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரான்சைசி கொடுக்க போறேன். சீக்கிரமே இந்தியா ஃபுல்லா எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு 100 பிரான்ச்சஸ்க்கு மேல இருக்கணும். அதுதான் என்னோட ட்ரீம்னு நீத்து சொல்ல, சின்ன வயசுலயே இவ்வளவு யோசிக்கிற, உன் பிசினஸ்ல நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, தேங்க்யூ அங்கிள் அப்படிங்கிற நீத்து. ஸ்ருதி, இந்தாங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொல்லுங்கன்னு நீட்டுறாங்க. 1 செகண்ட், ரவி வா அப்படின்னு ஸ்ருதி உள்ளர கூட்டிட்டு போறாங்க. வான்னு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து கதவு சாத்துற ஸ்ருதி. பாத்தியா, நான் அன்னைக்கு பேசினதுனாலதான் அன்னைக்கு உன்னைய ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்திருக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எனக்கு என்னவோ இது வேண்டான்னு தோணுதுங்கிறாரு ரவி. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்பதான் உன் டேலண்ட்டுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது. இப்போதைக்கு நீ ஒர்க்கிங் பார்ட்னரா இரு. அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்ட மட்டுமே நாம பாத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ரவி யோசிச்சிட்டு இருக்காரு. வெளிய விஜயா நீத்துக்கிட்ட, அம்மா, இந்த வயசுலயே பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியே, புதுசா இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்றியே, இதையெல்லாம் கேட்கும்போது என் காதுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்குமா. அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்ல அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற ரோகிணி திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா,
எப்படியும் ஒரு 2, 3 கோடி ரூபாய் ஆகுமாங்கிறாரு மனோஜ். ஐயோ! அப்படின்னு விஜயா பாத்துட்டு இருக்க. நோனோ, இப்ப ஒரு 2 பிரான்ச் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு 20 crores ஆகும் அப்படின்னு நீத்து அசால்ட்டா சொல்ல, ஆ அப்படின்னு விஜயா நெஞ்சில கைய வச்சுக்க மனோஜ் அதிர்ச்சியா பாக்குறாரு. அண்ணாமலை மட்டுமே அதே முகத்தோட உட்கார்ந்திருக்காரு. 20 கோடியான விஜயா ஆச்சரியப்பட பின்னாடி நிக்கிற ரோகிணிக்கு திகில் அடிக்குது. அவ்வளவு பணத்துக்கு நீ எங்கம்மா போவேன்னு விஜயா கேட்க, அதை என் டாடி கொடுப்பாரு. அவருக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் கேட்டா நாளைக்கே கொடுப்பாரு அப்படின்னு நீத்து சொல்ல விஜயா ஆச்சரியப்பட மனோஜ் அதிர்ச்சியும் ஆச்சரியமா ஆன்னு பாக்குறாரு. அவர் வாய்க்குள்ள கரப்பாம்பூச்சி கூட போயிட்டு வரலாம் தாராளமா. 20 கோடி கேட்டா நாளைக்கே கொடுப்பாரா அப்படின்னு விஜயா கேட்ட, அப்படிங்கிறாங்க நீத்து. ஏமா அதை எண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகுமே அப்படின்னு விஜயா கேட்க, ஆக்சுவலா இப்பவே எங்களுக்கு சென்னையிலயும் மும்பைலயும் 10 பிரான்ச்சஸ்க்கு இருக்கு. இன்னும் சீக்கிரமே நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு நித்து சொல்ல, கிட்டத்தட்ட வீட்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரிய அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா. இந்த வயசுல இவ்வளவு நம்பிக்கையா சொல்றியே! ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நிஜமான பணக்காரங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும்னு பின்னாடி நிக்கிற ரோகிணிய ஓரப்பார்வை பார்த்துட்டு சொல்றாங்க விஜயா. சில பேரெல்லாம் என்கிட்ட அது இருக்கு, இது இருக்குன்னு பொய் சொல்லி அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. பொய் சொல்றதே வாழ்க்கையா போச்சு இதுங்களுக்கு அப்படின்னு விஜயா ஜாடையா பேச ஆரம்பிக்க, ரோகிணி ரொம்பவே சங்கடமா அங்கிருந்து நகர்ந்து போறாங்க. மனோஜோட முகமும் மாறி போயிடுது. நீ ஏம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமயே இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, நான் பிசினஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு நீத்து சொல்ல, மனோஜ் கொஞ்சம் அசடு மாதிரி சிரிக்கிறாரு. விஜயா நீத்துவ சைட்ல ஏற இறங்க பார்த்துட்டு, ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணு ஹோட்டல் ஆரம்பிக்க போறா. இவ அவளை விட பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த பார்லர்காரிய வெட்டி விட்டுட்டு ஏன் மனோஜுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு விஜயா யோசிக்க, அப்படியே நாதஸ்வர கெட்டி மேல சத்தம் கேட்க அவங்க ஒரு கனவுலகத்துக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல நீத்துவும் மனோஜும் கல்யாண கோலத்துல, கழுத்துல மாலையோட, நீத்து கழுத்துல தாலியோட ரொம்பவே சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல வர ஈன்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. ஆன்டின்னு கூப்பிடுற நீத்து அவங்க திரும்பி பார்க்கலன்னு தோல்ல கைய வச்சு ஆன்டின்னு மறுபடி கூப்பிடுறாங்க. சமாளிச்சுக்கிற விஜயா என்னம்மான்னு கேட்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நீத்து. ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு விஜயா வழிய எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரவி வெளியே வர, ரவி உங்களுக்கு ஓகே தானேன்னு நீத்து எழுந்து நின்னு கேக்குறாங்க. பேசிட்டோம், எங்களுக்கு ஓகே தான், நீங்க டாக்குமெண்ட்ட கொடுங்கங்கறாங்க ஸ்ருதி. இந்தாங்கன்னு குடுக்குற நீத்து, நீங்க கூட இருக்கப்ப பிசினஸ்ல நான் நிறைய அச்சீவ் பண்ணுவேன் ரவி, சைன் பண்ணுங்கன்னு நீத்து சொல்ல, அப்படின்னு ரவி அந்த பக்கமா எடுத்துட்டு போறாரு. உடனே எல்லாத்த விட வேகமா விஜயா பக்கத்துல வந்து, ரவி கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு டாக்குமெண்ட்டுக்கும் ரவி கைக்கும் தலையை இடையில உள்ளர விட்டு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. உடனே விஜயா கடவுளேன்னு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. மனோஜ் ஒரு பார்வை, நீத்து ஒரு பார்வை விஜயா பார்க்க ரோஹிணி திகிலோட பாத்துட்டு இருக்காங்க. ரவி சைன் பண்ணி டாக்குமெண்ட்ட கொடுக்க, ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ரவி. இனிமே நீங்க செஃப் மட்டும் இல்ல, என் பிசினஸ் பார்ட்னரும் கூட ஷேக் ஹேண்ட் கைய நீட்ட ரவியும் ஷேக் ஹேண்ட் பண்றாரு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்ப நான் வர்றேன் அப்படின்னு நித்து சொல்ல, சரிங்கிறாங்க ஸ்ருதி. அங்கிள் நான் வர்றேன், ஹாய் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற நீத்து வழியில நிக்கிற விஜயா கிட்ட, ஆன்ட்டி போயிட்டு வரேன்னு சொல்ல, அப்படின்னு டக்குன்னு அவங்க 2 கையையும் புடிச்சுக்கிட்டு, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போமா, நீ நல்லா வருவ, நீ நல்லா படிச்ச பையனா, பிசினஸ் அறிவு இருக்க பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு இன்னும் உதவியா இருக்கும் அப்படின்னு மனோஜ மனசுல வச்சுட்டு விஜயா சொல்ல, அப்படி ஒரு ஆள் கிடைச்சா பாக்கலாம் ஆண்டி அப்படின்னு நீத்து சொல்ல, ஆ ஆ, கண்டிப்பா சீக்கிரமே கிடைப்பாமா உனக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, ஓகே ஆண்டி நான் வர்றேன்னு சிரிப்போட கேக்குறாங்க நீத்து. நல்ல பொண்ணு இல்ல அப்படின்னு ரவிக்கிட்ட திரும்பி கேட்க, ஆமாமாங்கிறாரு அவரு. நல்ல பொண்ணுதான், ஆனா பணத்திமர் கொஞ்சம் இருக்கு ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அத பணக்கார பைத்தியம் நீ சொல்ற, ஹம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற விஜய் அங்கிருந்து போயிடுறாங்க. டேய் ரவி, நீதான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன்னு, அப்புறம் ஏன் இவங்களோட எல்லாம் சேரற அப்படின்னு மனோஜ் கேட்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் இவன் பார்ட்னரா இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிற ஸ்ருதி கையில இருக்க டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு ரூம்குள்ள போறாங்க. இதுல உனக்கு சம்மதமாடான்னு முத்து கேட்க, கொஞ்ச நாளா நடக்கிற விஷயம் எல்லாமே என்ன மீறி தானே நடக்குது, அதுல நான் சொல்ல என்ன இருக்கு அப்படின்னு உச்சி கொட்டிட்டு ரவி அங்கிருந்து போயிடுறாரு. வீட்ல மீனாவோட அம்மா சாமி கும்பிட்டுட்டு அரை சத்யா கிட்ட, சத்யா புளிசாதம் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்டுடு, சீதாவையும் சாப்பிட சொல்லுன்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு கடைக்கு கிளம்ப போறாங்க. சீதா எங்கம்மா சாப்பிடுறா, எப்ப பார்த்தாலும் எதையாவது பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கா, அவளை பத்தி இங்க யார் கவலைப்படுறா
அப்படின்னு சத்யா வெறுப்பா பேச, என்னடா ஏதோ ஒரு மாதிரியா பேசுற? யாருக்கு கவலை இல்ல? கவலை இல்லாததால தான் அவள நல்லா படிக்க வச்சு, அவளுக்கு எல்லாம் நல்லபடியா அமையணும்னு தினமும் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு இருக்கேனா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கோவில்ல மட்டும் போய் வேண்டிக்கிட்டா போதுமா? ஒருத்தர் மனச புரிஞ்சுக்கணும்ல? இந்த விஷயத்துல மாமாவும் அப்படிதான் இருக்காரு, நீயும் அப்படிதான் இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படின்னு சத்யா வெறுப்பா சொல்ல, என்னடா மாப்பிள செய்யறது தப்புங்கிறியான்னு அம்மா கேக்குறாங்க. நான் யாரையுமே தப்புன்னு சொல்லலம்மா. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. சீதா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணு அவளுக்கு பிடிச்ச மாரி வாழ்க்கைய அமைச்சு தரணும். இல்ல அவ வாழ்க்கைய அவளையே பாத்துக்க சொல்லி அப்படியே விட்டுடணும். இப்படி 2மே இல்லாம நான் சொல்றத தான் கேட்கணும்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? சீதாவ பாக்க பாவமா இருக்குமா? அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் அப்ப மாப்பிள சொல்ற மாரி அந்த அருண் தப்பானவனா இருந்தா, சீதா வாழ்க்கை எப்பவுமே பாவமாயிடும்டா. நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு அவங்க அம்மா சொல்ல, சலிப்பா முகத்த திருப்பிக்கிறாரு சத்யா. அப்போ மீனா பரபரப்பா உள்ளார வர்றாங்க. வா மீனான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, அம்மா சீதா எங்கம்மான்னு கேக்குறாங்க. உள்ளதான் இருக்கான்னு சொல்ல, சாப்பிட்டாளான்னு மீனா கேட்க, இன்னும் இல்ல சாப்பிடலங்கிறாங்க அவங்க அம்மா. கதவு திறந்து ரூம்குள்ள வர்ற மீனா, சீதா நீ ஏன் அவசரப்பட்டு அருண் கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்க? அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சீதா அமைதியா இருக்காங்க. பின்னாடி வர்ற உங்க அம்மா, இவளுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தானே அப்படின்னு சொல்ல, அழற சீதா, வேண்டாம்க்கா இந்த பிரச்சனை என்னால தானே வந்துச்சு. நான் எடுத்த முடிவால யாரோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட வேண்டாம். நீயும் மாமா கிட்ட சண்டையெல்லாம் போட வேண்டாம். நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். நீ நல்லா இருக்கணும்க்கான்னு சொல்லி சீதா அழ. ஏய் எதுக்குடி இப்ப அழற? நீ அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு வேற வழி தெரியலக்கா அப்படின்னு சீதா தேம்பி எழ, மீனா அவங்க அம்மாவை பார்க்க அவங்க தலைய குனிஞ்சுக்கிறாங்க. கேட்டியாம்மா சீதா சொல்றது? அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு. மத்தவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம்னு சொல்றா. ஆனா அவ மனச ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, அந்த பக்குவம் தாண்டி நாம சம்பாதிச்ச சொத்து எல்லாமே. வேற என்னடி நம்ம கிட்ட இருக்கு? எனக்கும் சீதாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசை இல்லையா? அதான் மாப்பிள்ள வரன் பாத்துக்கிட்டு இருக்காருல்ல. அவர் பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். சீதாவுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தான் அவர் பாப்பாரு. அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும். நீ எதுவும் கவலைப்படாதன்னு மீனாவ ஆறுதல் படுத்துறாங்க அவங்க அம்மா. சரி நான் கோவிலுக்கு போறேன். கடையில யாருமே இல்ல. இன்னைக்கு பிரதோஷம் வேற. நிறைய பேர் பூ வாங்க வருவாங்க. நீ சீதாவ சாப்பிட வை அப்படின்னு அவங்க அம்மா திரும்ப, சரி வா நான் கடையில விட்டுட்டு போறேன்னு சத்யாவும் கூட போறாரு. சீதா அழுதுகிட்டே மூலையில உட்கார்ந்திருக்க. பக்கத்துல வர்ற மீனா, சீதா எழுந்திரி எழுந்திரி. நீ ஒண்ணு எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எது நல்லதோ கடவுள் அத கண்டிப்பா உனக்கு குடுப்பாரு. வா சாப்பிடலாம். வா வா அப்படின்னு பிடிவாதமா கைய புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க மீனா. உட்காரு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா கிச்சனுக்குள்ள போக, அருணோட அம்மா வர்றாங்க. சீதா அமைதியா அழுதுட்டு நிக்க, சீதா எப்படிம்மா இருக்க அப்படின்னு அவங்க கேட்க, சீதா பட்டுன்னு ரூம்குள்ள போயிடுறாங்க. வாங்கம்மா அப்படின்னு மீனா கூப்பிட, அம்மா இருக்காங்களாம்மான்னு அருண் அம்மா கேக்குறாங்க. இப்பதாங்கம்மா அம்மா கடைக்கு கிளம்பி போனாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா உங்க அம்மாவை பார்த்து என்ன தீர்மானம்னு பேசிட்டு அப்படியே உன்னையும் பார்த்து பேசிட்டு போலான்னு தாம்மா வந்தேன். சீதா பேசாம உள்ள போயிட்டா அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, அவளை பத்தி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா. அவளுக்கு உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. உங்க வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாலாமே அப்படின்னு மீனா கேக்க, ம் ஆமாம்மா அப்படின்னு அவங்க சொல்ல, ஐயோ அது ஏதோ அவ தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டா. அவ முழு மனசால எதுவும் சொல்லல. இப்பவும் சாப்பிடாம கொள்ளாம தான் இருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அங்க அருணும் அப்படிதாம்மா இருக்கான். சஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலைக்கு போகாம லீவ் போட்டுட்டு வீட்ல தாம்மா இருக்கான். எனக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளமா. அவன் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீதாம்மா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லணும். நீ உன் புருஷன்கிட்ட கொஞ்சம் பேசு. அவர் சம்மதிச்சுட்டா இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையுமே இருக்காது. ஆம்பளைங்க கோவத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு சீதாவும் கஷ்டப்படுறா. புடிச்சவங்க கூட வாழ்ந்தா தானேம்மா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த ஜென்மத்துல சீதா தான் எனக்கு மருமக அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சீதா அப்படியே ஏக்கமா பாக்குறாங்க. அத நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன்.
இப்படி ஒரு நல்ல பொண்ணு தான் என் பையனுக்கு மனைவியா அமையணும். நான் இப்ப கூட சொல்றேம்மா, நீங்க இந்த நிமிஷமே சீதாவ கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலும், நான் கையோட அவள கூட்டிட்டு போயிடுவேன். ஊரறிய எல்லாருக்கும் சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னு அருணோட அம்மா பேசிக்கிட்டே போக, மீனாவும் ஏக்கமா திரும்பி சீதாவ பாக்குறாங்க. நீ எப்படியாவது உன் புருஷன்கிட்ட பேசுமா. என் பையன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா எத்தனையோ பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா சீதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. அப்படின்னு சொல்ல மீனா என்ன செய்யுதுன்னு தெரியாம நிக்கறாங்க. விஜயா அவங்க ட்ராக்ல பிஸியாக ஆரம்பிச்சுட்டாங்க. பார்வதி வீட்டுக்கு வந்து இந்த ரோஹிணிய விரட்டி விட்டுட்டு அந்த நீத்து பொண்ண மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பொண்டாட்டி இருக்கும்போது அடுத்த கல்யாணத்தை பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு கேஸ் கொடுத்துடுவா அப்படின்னு பார்வதி சொல்ல, அந்த ரோஹிணிய மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய போறேன். ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பேசணும் அப்படின்னு விஜயா மனோஜோட வாழ்க்கைக்கு மொத்தமா குழி தோண்ட ரெடி ஆயிட்டாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.